ஒரு வாரமாக நல்ல வெயில் அடிச்சுட்டே இருந்தது. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 3:30 வரைக்குமே நல்ல வெயில் அடிச்சது. மழை வர மாதிரியே இல்லை. ஆனால் டக்குன்னு மழை வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்தது. சும்மா இருக்கிற ஈவினிங் டைம்லேயே எதாவது சாப்பிடணும் போல், எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல், ஒரு 4 மணி 5 மணி போல் பஜ்ஜி போண்டா எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்றைக்கி வேறு நல்ல மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதனால சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைப்போம். அவங்களும் இன்றைக்கி 4 மணிக்கே வந்துடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்க வர்றப்போ சர்ப்ரைஸாக அவங்களுக்கு வாழைப்பூ வடை செஞ்சு கொடுப்போம். வாழைப்பூ வடைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நானும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருந்தேன். சரி இன்றைக்கே வாழைப்பூ வடை செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அவங்க வர்றப்போ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. வர்றப்போ மசால் போண்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுவும் வழக்கத்தை விட அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க தம்பி இருக்காங்கறக்காக. சரி என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சா என்றைக்குமே சாப்பிடணும்னு தோணும். அந்த டைமில் வந்து நல்லா சாப்பிடணும்னு தோணும். இன்றைக்கின்னு பார்த்து இதுகள்லாம் நிறைய இருக்கிறதுனால என்னவோ சாப்பிடவே தோணலை. எங்களால் சாப்பிடவே முடியல. வழக்கத்தை விட கம்மியாக தான் சாப்பிடவும் முடிஞ்சுது. கையோட டீயும் வாங்கிட்டு வந்திருந்ததுனால நான் எப்போவுமே டீ சாப்பிட மாட்டேன். எனக்கு டீ காஃபின்னா பிடிக்காது. இந்த மாதிரி நல்ல மழை பெய்கிற டைமில் ஏதாவது பஜ்ஜி போண்டா எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கிறப்போ கொஞ்சமாக டீ சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து டீ சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் டீயும் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து ஹாலிவுட் மூவி மாதத்துக்கு ஒரு தடவையாவது தம்பியும் அவங்களும் ஒரு ஹாலிவுட் மூவியாவது பார்த்துருவாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னவோ ஹாலிவுட் மூவினால் சுத்தமாகவே பிடிக்காது. சரி அவங்க மூவி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுருவோன்னு வேலையை செஞ்சுட்டு பார்த்தா பாட்டியும் வந்துட்டாங்க. இன்றைக்கி என்னமோ ஒரே ஸ்நாக்ஸ் டேவாக தான் இருந்தது. பாட்டியும் வர்றப்போ இந்த குட்டி போண்டா சின்ன போண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் அரிசி போண்டா வாங்கிட்டு அது கூட குருமாவும் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு முடியல. அதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய சாப்பிட்டதுனால அதுவும் எங்களால் சாப்பிட முடியல. சரி அப்புறமா சாப்பிட்டுப்போம் அப்படின்னு அதையும் வச்சுட்டு எப்போவுமே பாட்டி வர்றப்போ ஏதோ ஒரு கீரை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அது கூட கண்டிப்பாக ஒரு மாங்காயாவது கொண்டு வந்துடுவாங்க. ஒரு மாங்காய் இல்லைன்னா நெல்லிக்காய் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா எனக்கு மாங்காய் நெல்லிக்காய் ரெண்டுமே ரொம்ப பிடிக்குங்கிறதுனால கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் நைட்டு பெருசாக எங்களுக்கு பசி இல்லை. நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால பசியே இல்லை. ஆனால் மாங்காவை பார்த்தவொடனே கட் பண்ணி சாப்பிடணும் போல் தோணுச்சு. அதனால் லைட்டாக உப்பு மிளகாப்பொடி போட்டு கட் பண்ணி சாப்பிட்டேன். இந்த மாங்காய் அவ்வளோவா புளிப்பாக இல்லை, நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது.